வணக்கம். நான் இப்போ வந்துட்டு 49வது சென்னை புத்தக திருவிழா கண்காட்சியில் நடந்துட்டு இருக்கோம். இந்த நந்தனம் ஒய்எம்சிஏ எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா 49வது புத்தக திருவிழா தான். இந்த புத்தக திருவிழா வந்து உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான புத்தக திருவிழா. ஏன் அப்படின்னாக்கா 47 48 ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு இந்த புத்தக திருவிழாவில் தான் வருகையாளர் அத்தனை பேருக்குமே இலவசமான அனுமதியை வழங்கியிருக்காங்க. அந்த வகையில் இந்த புத்தக திருவிழா மிக சிறப்பாகவே நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ பனுவல் புத்தக அரங்கில் இருக்கேன். இந்த பனுவல் புத்தக அரங்கில் மிக பிரம்மாண்டமான புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க. மிக சிறப்பான ஒரு சமூக நீதியில தொடங்கி இன்றைய புதிய எழுத்தாளர்களோட வரிசை வரைக்கும் மிக சிறந்த புத்தகங்கள்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான பார்க்குற புத்தகங்கள் இன்னைக்கு இருக்கிற திராவிட மாடல் ஆரம்பிச்சு அன்னைக்கு இருந்த தமிழ் சமுதாயம் வந்துட்டு வாழ்காவிலிருந்து கங்கை வரேன்னு சொல்ல மாதிரி ஆரம்பம் முதல் இன்று வரை இருக்கிற எல்லா புத்தகங்களையும் இங்கே கண்காட்சிக்காக வச்சிருக்காங்க. விற்பனை மிக ஜோராகவும் நடந்துட்டு இருக்குது. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் பதிப்பாளர்கள் எல்லாம் மிக சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது நான் படித்த புத்தகத்தை பற்றி ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுனாக்கா, நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் சொல்லணும்னு யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். அதனால யாருமே நல்ல எழுத்தாளர் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். படித்த உடனே நமக்கு வந்து தோணுது வந்துட்டு ஒரு 2 பேரோட நூல்கள் வந்து அதில் ஒருத்தர் வந்துட்டு மூன்றாம் பிழக்கடை அப்படிங்கிற ஒரு குறு நாவலை எழுதியிருக்கிறவங்க. அவங்க வந்துட்டு மிக சிறந்த ஒரு நாவலாசிரியர், வரக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கு அந்த நூலில். அடுத்ததாக சொல்லணும்னு சொன்னாக்கா, நம்ம நாடன் சூர்யா அவர்கள் எழுதிய முகவரியற்ற 3ஆம் தெருவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு, அது ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்குது. அது மட்டுமல்ல, தட்டாதே திறந்திருக்கிறேன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்ற நூல்களாக இருக்கு. அடுத்து லதா அவங்க எழுதியிருந்த கழிவறை இருக்கை, இந்த மாதிரியான நம்ம யோபாரதி எழுதியிருக்கிற நூல்களாகட்டும், இல்லை வைரமுத்து சார் எழுதியிருக்கிற நூல்களாகட்டும், நம்ம பெருமாள் முருகன் அவர் எழுதியிருக்கிற நூல்களாகட்டும் மிக சிறந்த ஒரு வரவேற்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறது. அந்த வகையில் இந்த 49வது புத்தக திருவிழாவில் பனுவல் அரங்கம் தனக்கான ஒரு தனி முத்திரையை பதித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த பனுவல் அரங்குக்கும் பனுவல் அரங்க உரிமையாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.